ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஈவா ஃபுட் கோர்ட். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாரம்பரிய முறையில் மண் சட்டி பாத்திரத்தில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது ரெசிபி வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கிலோ மீனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு புடி அளவு புளி எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கரைச்சி 3 தடவை வடிகட்டி எடுத்துக்கலாம். புளி கரைசலை சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் கூட சேர்த்துட்றலாம். பிறகு இதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபிஷ் கறி மசாலா 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து மீனை ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு உரித்து வச்சுருக்க வெங்காயத்தில் பாதியாக பிரித்து கொஞ்சமாக நைஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். அதில் 1 மட்டும் எடுத்து நைஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாயாக பாதியாக நறுக்கி வச்சுக்கலாம். 2 பல் பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். மிக்சி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துட்டு அது கூட 3 தக்காளியையும் அந்த பாதி வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு அந்த ஊற வச்சுருக்க மீன் துண்டுகளை எடுத்து வச்சுட்டு இந்த அரைச்ச மசாலா விழுதுகளை அதோடு கலந்து கூட்டி வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ 3 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் வெந்தயத்தை பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பூண்டையும் பச்சை மிளகாயும் சேர்த்து அதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிய பின்னாடி ஒரு தக்காளி பழத்தை நல்லா போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிய பின்னாடி தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிய பின்னாடி அந்த கூட்டி வச்சுருக்க புளித்தண்ணியும் மசாலாவையும் கலந்ததையும் சேர்த்து இது கூட தேவையான அளவு திரும்ப தண்ணி விட்டு இப்படி கூட்டி கொதிக்க விட்டுறலாம். கொதித்து இந்த மாதிரியாக ஒரு கெட்டி பதத்துக்கு வந்த பின்னாடி மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா தனித்தனியாக போட்டுடலாம். திரும்பியும் உப்பு பார்த்துக்கலாம். திரும்ப தேவையான உப்பை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்து மேலே எலும்பி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து தூவி விட்டுறலாம். மல்லி இலையும் இருந்தாலும் தூவி விட்டுக்கலாம். மாங்காய் துண்டுங்க இருந்தாலும் இது கூட சேர்த்து இந்த ஸ்டேஜில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாரம்பரிய மண் சட்டி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட தயாராகிடுச்சு. ஓகே வீவர்ஸ், இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.